அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிட்டு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடிக்கடி சிறு பிள்ளையாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நபர்னா மீனராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. நீங்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குருவின் ராசியில் பிறந்திருப்பதால் பணத்தை விட மானந்தான் பெருசுன்னு நினச்சிப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிடுவீங்க. உங்களின் இமேஜ் எங்கேயோ எப்போதும் பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சி எச்சரிக்கையாகவே இருப்பீங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்லக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தற்போது ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலோ என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் எந்த ஒரு பரிகாரம் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக தெரிஞ்சுக்க இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னா இறுதியாக வரக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் கேத்திரத்தில் நின்று கேத்திராதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெறுவது மிக சிறந்த யோகமான அமைப்பை இப்போது ஏற்படுத்தியிருக்கு. தோற்றம் மற்றும் செயலில் மாற்றம் ஏற்படும். பொது நலமான சிந்தனை தோன்றி அதன்படி செயல்பட்டு நற்பெயரும் பெறுவீங்க. சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உண்டாகும். பெரிய மனிதர்களின் ஆசை உண்டே உங்களின் தனித்திறமை வெளி உலகிற்கு தெரிய வருங்க. எண்ணிய எண்ணம் பழித்திடுங்க. உங்கள் முயற்சி எண்ணங்கள் பழிக்கும். புதிய எண்ணங்களோ திட்டங்களும் தோன்றும். உங்களின் புகழ் அந்தஸ்தை உயர்த்த அதிகம் உழைக்க நேரிடும். கடந்த கால இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. உங்கள் தகுதியை திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். பல்வேறு வெற்றிகளை குவிக்கும் யோகம் உண்டு. முயற்சிகள் வெற்றி தரும். பண வசதி சிறப்பாக இருக்கும். வராது நினைச்ச பணமும் கைக்கு வந்து சேரும். கடன் வட்டி தொலையிலிருந்து விடுபடுவீங்க. தொட்டது துளங்கும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற தாய் தந்தை பக்கபலமாக இருப்பாங்க. அதே போல் குடும்ப வாழ்க்கை மன நிறைவை தரும். உற்றார் உறவினர்களோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் போகும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகனின் திருமணத்தை தடபுடலாக நடத்திடுவீங்க. மேலும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான சுகபோக நாட்டம் சற்று மிகுதியாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. 2ஆம் இடமான தனம் வாக்கு ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி சூரியன் 8ஆம் அதிபதி சுக்கிரன் நிற்பதால் குடும்ப பிரச்சனையில் சம்பந்தம் இல்லாத நபர்களின் தலையீடை பார்த்திங்கன்னா வச்சுக்காதீங்க. ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை ஏற்படுத்தினா நோய் தாக்கம் கட்டுக்குள்ள இருக்கும். ஆரோக்கியத்தை அதிகரிக்க யோகா தியானம் போன்றவற்றில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சிந்திக்கும் திறன் உண்டாகும். படிக்கும் பாடம் நன்கு புரியும். வேற்றுமொழி கற்கும் ஆர்வம் உண்டாகும். பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்குங்க. பேச்சு போட்டி பட்டிமன்றங்களை கடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜென்மசனியின் காலம் என்றாலும் ஜனனகல தசாபுத்தி சாதகமாக இருந்தால் வீடு கட்டக்கூடிய படி இனி துரிதமடையும். குழந்தை பேரு உண்டாகும். திருமணம் நல்லபடியாக நடக்குங்க. அதே போல் பொருளாதார நிலை பொறுத்தவரை உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பது உங்களுக்கு மீன லக்னத்தில் அஷ்டமாதிபதி இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் உயிர் சொத்து எதிர்பாராத தனவரவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலாக பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா உழைத்த உழைப்பிற்கு பலன் இந்த நேரத்தில் உண்டு. லாபம் வீடு தேடி வந்து கதவை தட்ட போகுதுங்க. ஜனனகல ஜாதகத்தில் சனி சுப வலு பெற்றதால் அதிக முயற்சி இல்லாமலே கமிஷன் தரகு போன்றவைகள் மூலம் பெரிய தொகை உங்களுக்கு இப்போது கிடைக்கும். மனைவிக்கு தாய் வழி சொத்து கிடைக்கும். அதிர்ஷ்டம் தொழில் பதவி ரூபத்தில் வந்து கதவை தட்டுங்க. புதிய தொழில் சந்தர்ப்பம் தேடி வரப்போகுது. இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனையினே இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக மாறும். உங்களை ஏமாற்றி பணம் பறித்தவங்க கூட பணத்தை கொடுக்க முன் வருவாங்க. வரா கடன்கள் வசூலாகும். வறுமையில் வாடியவங்களுக்கு வாழ்க்கையில் வசந்தம் வீச போகுது. அதே போல் இந்த நேரத்தில் பெண்களுக்கு வீட்டிலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் நிம்மதியான சூழல் நீடிக்கும். வீட்டு பெரியவங்களின் அன்பு ஆசை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தங்கம் வெள்ளி பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். சிலர் தொழில் உத்தியோக நிமித்தமாக வெவ்வேறு ஊர்களில் பிரிந்து வாழ நேரிடும்.
சிலர் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு இணைந்து புதிய தொழில் தொடங்குவீங்க. உங்களின் பிரார்த்தனை வேண்டுதல் கடவுளின் அருள் உண்டு. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களின் உழைப்பு பணமாக காய்க்கக்கூடிய நேரம் இதுங்க. நேர்மையான வழியில் உழைத்தீங்கன்னா உபரி வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சீரத்தன்மை ஏற்படும். ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேலதிகாரிகளால், முதலாளிகளால், சக ஊழியர்களாலேயும் ஏற்பட்ட தொந்தரவு இருக்காது. அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய ஊருக்கு வேலை மாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். முக்கிய பொறுப்பில் இருந்தீங்கன்னா எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. உங்களின் மேல் வீண்பழி சுமத்தப்படலாம். அவப்பெயர் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. சிலர் வேலை பழுவால் பார்க்கும் வேலையை விடக்கூடிய இல்லைனா மாற்றி செல்வதற்குரிய அமைப்பு உண்டாகலாம். அதே போல் முதலீட்டாளர்களுக்கு இந்த நேரத்தில் சுய தொழில் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்ட பண வரவு இப்போது வந்து சேரும். கடன் வாங்காமலேயே உபரி வருமானத்தில் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. சிலர் தொழிற்சாலையை மாற்ற செய்ய வாய்ப்பிருக்கு. தொழில் தர்மத்தை கடைபிடித்து நியாயமான முறையில் சம்பாதித்து புகழடைவீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் அபரிவிதமான தொழில் வளர்ச்சி உண்டாகும். தொட்டது இனி எல்லாம் வெற்றியாக மாறும். வழக்கத்தை விட அதிகமான பணம் சம்பாதிப்பீங்க. வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு முழு ஆதரவு தருவாங்க. ஆனால் முதலீட்டை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையால் சிலர் கடன் பெற வாய்ப்பிருக்கு. அதே போல் அரசியலில் இருந்தீங்கன்னா புத்தி கூர்மையோடு செயல்பட வேண்டும். பேச்சாற்றலால் விரும்பியதை சாதிக்க முடியும். கட்சி மாற்றம் செய்யக்கூடிய எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது. பிற்காலத்தில் அதுவே உங்களின் முன்னேற்றத்தை தடை செய்யலாம். 2ஆம் இடத்துல நிற்கக்கூடிய அஷ்டமாதிபதி சுக்கிரன் நிறைவேற்ற முடியாத ஒரு வாக்கை கொடுக்க வைத்து வம்பு வழக்கை விட்டு வாசலை நிறுத்திடுவார். அதனால் கொள்கை கோட்பாடோடு தூய்மையாக செயல்பட்டால் நிலைக்கலாம், நீடிக்கலாம். சந்தர்ப்பவாதியாக செயல்பட்டால் வீழ்ச்சியை சந்திப்பதில் சந்தேகமே கிடையாதுங்க. உண்மையாக உழைத்தீங்கன்னா இந்த 2026 தேர்தல் வெற்றிகரமான திருப்பு முனையை சந்திப்பீங்க. அதே போல் இந்த நேரத்தில் கவனமாக செயல்பட வேண்டிய காலம்னு பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை மீன ராசிக்கு 2 9ஆம் அதிபதி செவ்வாயோடு லாப அதிபதி விரையாதிபதியோடு சனியின் ராசியில் சேர்க்கை பெறுவதால் இந்த காலகட்டத்தில் வாக்கில் நிதானம் தேவை. உங்களின் முயற்சிகள் சிறு மன சஞ்சலத்திற்கு பிறகு காரிய சக்தியை ஏற்படுத்தி தரும். அலைச்சல் மிகுதியாக இருக்கலாம். அதே போல் பங்குச்சந்தை, ரேஸ், லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வம் குறைப்பது நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களை நிலை தடுமாற வைக்கும். வரவு இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, முதலுக்கே மோசமாக முடியும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சு வார்த்தையில் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். உங்களின் கவனக்குறைவான செயல்களால் மறைமுக எதிரிகள் உருவாகலாம். நம்பியவங்களே உங்களுக்கு எதிரியாக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கவனமாக இருங்க. பிறர் பிரச்சனைகளை உங்கள் தலையில் இழுத்து போட்டு அசாட்டு தைரியத்தோடு செயல்பட்டு கெட்ட பெயரை உண்டாக்கும் என்பதால் ஒதுங்கி இந்த நேரத்தில் எதிலும் நிற்பது நல்லது. எந்த செயலையும் நிதானத்தோடு அவசரமாக செய்யாமல் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க. மேலும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கும் ராசி மற்றும் லக்னத்தை சார்ந்தவங்களுக்கு ஜென்ம சனியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருங்க. வயிற்று சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறு பார்த்து கொள்வது நல்லது. முதுகுவலி, மறைமுக ஸ்தானம், முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சட்டம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்டத்திற்கு புறமானவங்களின் தொடர்பை இந்த நேரத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே போல் எதிரிகள் பலம் அதிகமாக இருப்பதால் வாக்குவாதங்களை சிக்கிக்கொள்ளாமல் இருங்க. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரிடமோ பேசினாலும் ரொம்ப இணக்கமாக பேசுவது நன்மையை தரும். எதிரிகள் திடீர்னு உங்களுக்கு எதிரியாக அணியின் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல் எல்லா விஷயங்களும் புதிதாக தெரியக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் அரசு துறை அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டே, உடல்நல மேம்பாடு அடையும். மேலும் மீனராசி நண்பர்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மீனராசி நண்பர்கள் பொதுவாகவே உங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. அதே போல் வியாழக்கிழமை நாளாக குரு பகவானுக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம். தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு.
ஆழ அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்துடுங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது வேதமறிந்த அந்தணர்களுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை தானமாக அளித்தா சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த வீடியோ பதிவில் மீனராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த ஒரு பரிகாரத்தை செய்து சிறப்பான பலன் பெறுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.